இந்த பாட்டுல பாடுறீங்களா? எனது தலைவர் இயேசுராஜன் மார்டின் சார்ந்து சாய்ந்து. இந்த பாடலை பாடிவிட்டு நான் செய்திக்குள்ளாக கடந்து போகிறேன். Praise the Lord. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து இதய தீபம் எனது செய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க தகப்பனே. இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் காலை நேரத்துக்காக
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேத வசனங்களோடு எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க ராஜா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக தேவன் பாராட்டின நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றிகளை எடுக்கிறேன். உங்கள் போதகருக்காகவும், சின்ன போதகருக்காகவும், அசிஸ்டன்ட் பாஸ்டருக்காகவும் என்னுடைய வாழ்த்துக்களை, சபையாருக்கு, தூரங்குறிச்சியில் இருக்கிற உறவுக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்று நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்ன மாதிரி ஒன் வேர்ட் கிடையாதுன்னு, ஆனா 2 மணிக்கு டெஸ்ட் உண்டு எல்லாத்துக்கும். வாலிபருக்கு இருக்கு, பெரியவங்களுக்கு இருக்கு. எல்லா கொஸ்டின் ரெடியா வந்திருக்கு. அதனால யாரும் தப்பிச்சுலாம் போக முடியாது. ரைட். பாருங்க, வேதத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையிலே மாறுதலை தருகிறது. நேற்று நைட்டு நான் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை, நாளைக்கு போய் தோரங்குறிச்சியில நான் என்ன பிரசங்கம் பண்றேன், நான் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, நீ அங்க போ, டைரிய தோற, அதுல ஒரு வசனம் வரும், அந்த வசனம் தான் நீ பேச போறேன்னு. இங்க வந்து அந்த பிளாப் வச்சிருந்ததை திறந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, சின்ன சின்ன வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையிலே மாறுதலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலே சொல்லாமா? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரமாக வாசிக்கலாம். போதும். எப்படிப்பட்டவரோ, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எப்படிப்பட்டவரோ, சின்ன வார்த்தை பாருங்க. எப்படிப்பட்டவரோ, how Jesus is. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இவர் யாரு? இவர் எனக்கு என்ன செய்ய போறாரு? எப்படிப்பட்டவரோ? முதல் 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுல தெரியும். அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாயிருந்த சகையோ. சகையுடைய வாழ்க்கையில தான் இந்த கேள்வி வந்துச்சு. ஜீசஸ் எப்படிப்பட்டவரோ, ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ? சகையுடைய வாழ்க்கையில தான் வந்துச்சு. ஒரு டாக்ஸ் ஆபீசர், அவன் ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். அவன் பாருங்க, ஆண்டவர் எப்படியாச்சும் பார்த்துடணும் கும்பல்ல போய் நின்று பார்த்தான். அவன் டைட்டஸ் மாதிரி, ஜேக்கப் மாதிரி உயரமா இருந்தா பிரச்சனை இல்லை, என்ன மாதிரி அவன் கூட்ட இல்ல. அதனால அவனால அந்த கும்பல்ல இயேசுவை பார்க்க முடியல. ஓடி போய் எந்த மரத்துல ஏறினாங்க? காட்டத்தி மரத்துல ஏறினா. ஏங்க ஒரு வேப்ப மரத்துல ஏறி இருக்கலாம், புளிய மரத்துல ஏறி இருக்கலாம், காட்டத்தி மரத்துல ஏறி போய் ஏறணும். என்ன காரணம்? வேதத்தை நான் அடிக்கடி சொல்றது, ஆழமாக படியுங்கள். ஒவ்வொரு வசனத்திலும் தேவன் எனக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் ஆழமாக வாசிக்க வேண்டும். இதுக்குள்ள ஏதோ ஒரு செய்தி இருக்கு. காட்டத்தி மரத்துல அவன் போய் ஏன் ஏறணும்? பழம் பறிச்சு புசிக்கலாம். வேற பாருங்க, அந்த காட்டத்தி மரத்தோட இலைகள் அடர்த்தியாக, உள்ள இருக்கிறது வெளியிருந்து யாரும் பார்க்க முடியாது. உள்ள இருக்கவங்க வேணா வெளியில அந்த ஹோல்ஸ் வழியா பார்க்கலாம், யாரு போறாங்க யாரு வராங்க. அதுக்குதான் காட்டத்தி மரத்துல ஏறினா. நாங்க ஒரு தடவை கொடைக்கானலுக்கு பிபிஎஸ் எடுக்க போகும்போது அந்த வேன் டிரைவர் ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டு சொன்னாரு, ஐயா இதுதான் காட்டத்தி மரம்னு சொல்லி. அப்படியே பால் மாதிரி இருந்துச்சு அந்த மரம். நல்ல உயரமா தான் இருந்துச்சு, பந்து போல இருந்தது. இனிமே இது இலை ஒண்ணுமே கேப்பே தெரியல, எந்த இது பார்க்க முடியாது. நீங்க அந்த இலைகள்லாம் அப்படியே சேர்த்து அதை மறைச்சிருக்கும்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருந்து பார்க்கலாம், வெளியே இருந்து யாரும் பார்க்க முடியாது. ஏன் சொல்லுங்க? அவன் ஒரு டாக்ஸ் ஆபீசர், வரி வசூலிக்கிறவன். உங்க ஊர்ல இப்ப கலெக்டர் இருக்காருன்னு வைங்க, நீங்க போற வழியில ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருந்தாருன்னா என்ன நினைப்பீங்க நீங்க? அவ்வளவுதான், கலெக்டருக்கு முடிஞ்சது அப்படின்னு யோசிப்போம். சோ ஒரு டாக்ஸ் ஆபீசர் போய் காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினான். வெளியில இருந்து யாருமே பார்க்க முடியாது. ஆனா ஏசப்பா பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? ஏசப்பா மாத்திரம் எப்படி தெரிஞ்சது? 3வது வசனம் தான் சொல்லுது. அந்த சின்ன வார்த்தை தான் அவனை மாத்துச்சு. ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ. இந்த ஏசப்பாட்ட எனக்கு என்ன கிடைக்கும்னு இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுவாரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும். ஆமென் சொல்லுங்க. நீ சீக்கிரமா இறங்கி வா. உன்னுடைய பதவி, உன்னுடைய பணம், உன்னுடைய பெருமை, உன்னுடைய காரு, உன்னுடைய பங்களா, you come down from all these things.
இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்ன. நீ இறங்கி வா சகேயு, எப்படிப்பட்டவரான்னு பார்க்கணும்னு தானே நீ மரத்து மேல ஏறின, நான் உன் வீட்டுல தான் தங்க போறேன் அப்படின்னு சொன்னார். ரைட். ஏசப்பா 9வது வசனம் வாசிங்க. 19:9. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானேன்னு சொன்னார். ரைட். ஆண்டவர் சொன்னாரு நீ சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டுல தங்கணும்னு. 9வது வசனத்துல ஆசீர்வதிச்சிட்டாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, ஏசப்பா சகையுடைய வீட்டுக்கு போனாரா, வீட்டுல போய் தான் ரட்சிப்பு கொடுத்தாரா, எங்க வச்சு கொடுத்தாரு? இப்படி எல்லாம் நாங்க படிக்கலையே, இப்படியே நான் படிக்கலையே. அந்த இடத்துலன்றதுக்கு வசனம் இருக்கா? வீட்டுல வச்சுதான் கொடுத்தாரா? கரெக்ட். அவங்க பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்படியா? யாரு மேசியா சொன்னது? ஆமே. 8வது வசனம் வாசிங்க. போதும். சகேயு அவ்வளவு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஏசப்பாவை நிறுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய ஜெபம் ஏசப்பாவை நிறுத்த வேண்டும். அக்கா மசிக்கா ஜெபிக்கும் போது, சகோதரி மக்கா ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று ஜெபிச்சார். எஸ், ஆண்டவர் ஊழியம் செய்வதற்கு, உங்களை வைத்து ஊழியம் செய்வதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒருவன் தானே பார்க்க வந்தீங்க? ஆண்டவரை நிறுத்தி நான் சகையில் நின்று வாசிமா கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் யாரிடத்திலாச்சும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தடியாக திருப்பி தருகிறேன் என்றான். பாருங்க, அவனுடைய வேலை என்னங்க? வரி வசூலிக்கிறது தான். டாக்ஸ் ஆபீசர் அவனோட வேலை. நீங்க டாக்ஸ் ஆபீஸ் போனீங்கன்னா நீங்க தான் பணம் கட்டுவீங்க. வீட்டு வரியா இருக்கலாம், தண்ணி வரியா இருக்கலாம், ஏதோ ஒரு வரி. அந்த வரியை கட்டுறதுக்கு நீங்க தான் போய் கட்டுவீங்க. அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு காசு தருவாங்களா? அவங்க ஏதாச்சும் காசு தருவாங்களா? உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா சகையை நின்று ஏசப்பட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சான். ஏன் தெரியுமா? நீ இறங்கி வா தம்பி, நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்னாரு. He surrendered himself to Jesus Christ always. He fully surrendered himself to Jesus Christ. ஏசப்பா உங்களை எண்ணி பார்த்து முழு மனதோடு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டுலாம் இல்ல, முழுசா நீங்க உங்களை கொடுத்தீங்கன்னா God will fulfill all these things in your life. ஆமென் சொல்லுங்க. உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். Give yourself to Jesus Christ. ஏசப்பாட்ட நான் முழு மனதோடு என்னை அர்ப்பணிக்க வேண்டும். நான் முழுவதுமாக என்னை ஆண்டவரிடத்தில் கொடுக்க வேண்டும். அவன் நின்று எல்லாத்தையும் சொன்ன மாத்திரத்துல 9வது வசனத்தில் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். ஏன் ஆபிரகாம கம்பேர் பண்ணாரு? யாக்கோப சொல்லியிருக்கலாம், மோசேயை சொல்லியிருக்கலாம், யோப சொல்லியிருக்கலாம். ஒய் ஆபிரகாம சொன்னாரு? ஜேக்கப்பும் டைட்டஸ் யோசிக்கிறாங்க. கேள்வி கேட்க மாட்டாருன்னு தானே அப்புறம் ஒதுக்கணும். இப்பயும் கேள்வி கேட்கிறாரு. விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். இவன் நம்பிக்கையோடு மரத்து மேல ஏறினான், என்னை பார்க்கணும்னு. அதனாலதான் இவன் ஆபிரகாமின் குமாரன். அவன் சொல்லுங்க, நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கணும்னா நானும் ஆபிரகாமின் குமாரனா இருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது? பின்னோக்கி போயிடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. Don't be afraid, don't be afraid. உங்க வாழ்க்கையில நடக்கிறத குறிச்சு கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. ஆண்டவரத்துல முழு மனதோட ஒப்பு கொடுங்க, முழுசா கொடுங்க. சந்தேகம் கொஞ்சம் கூட வச்சுக்காதீங்க. அம்மா மாட்டை பத்தி சாட்சி சொன்னாங்க. மாடு வாங்கினதை பத்தி எல்லாம் பண்ணி, மாடு துக்கமா படுத்தோட போச்சேன்னு நினைச்சாங்க. நினைக்கவே நினைக்கிறீங்க. அந்த பேக் ஸ்லைடரே வரக்கூடாது உங்களுக்கு. கண்ணுக்குட்டி போடுற வரைக்கும் ஐயோ போச்சே நினைக்கவே நினைக்காதீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாட்டை தொட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஏசப்பா ஜெயம் சொல்லுங்க. Everything will be all right to you. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாத்திடுவார். ஒரு % கூட சந்தேகப்படாதீங்க.
1% கூட சந்தேகப்படாதீங்க, ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணிடுவார் எல்லாத்தையும். இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பார் உங்களை. ரைட்டா? அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க, பயந்துட்டேன் நான். கல்லாலேயே அடிப்பாங்களா, மந்திரத்துக்கு ஜெபிப்பாங்களாம். எப்படி பாருங்க, வித்தியாசமான சாட்சியா இருந்துச்சு. இல்ல கல்லாலே அடிச்சுட்டு மந்திரத்துக்காக ஜெபிச்சிருக்காங்க. நீங்களும் நானும் எங்கே? அப்புறம் ஆதாம பார்த்து ஆண்டவர் கேட்டார், எங்கே இருக்கா? பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு இந்த பிரசன்னத்தில இருந்து அநேகர் ஜெபிக்கும் பொழுது இந்த ஆலயம் ஆண்டவருடைய பிரசன்ஸால நிரம்பி இருந்தது. அநேக சொல்லுங்க, ஆண்டவருடைய பிரசன்ஸ் இந்த ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறது. அதிகமாக நான் உணர்கிறேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது இருக்கிறார். இவ்வளவு தூரம் கடந்து வரீங்க, நடந்து வரீங்க, வண்டியில வரீங்க, பஸ்ல வரீங்க. ஆண்டவர் உங்களை பிரயாசத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயம் நிரம்பி இருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இரண்டாவது சின்ன வார்த்தை பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 5:7. சாரி, யோவான் 5:7. அதற்கு வியாதியஸ்தர், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை. அண்டர்லைன் பண்ணுங்க, ஒருவரும் இல்லை. பாருங்க, நான் அடிக்கடி சொல்றேன், நோபடி, ஒருவரும் இல்லை. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லை, என்னை பார்த்து கொள்றதுக்கு யாருமே இல்லை, என் வேதனை நீக்கிறதுக்கு ஒருவருமே இல்லை, என் கண்ணீரை நீக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. We are going on telling like that. அவன் பாருங்க 38 வருஷமா படுத்திருந்தான். ஏசப்பாவோட வயசுல மூத்தவனா சின்னவனா? ஆண்டவருக்கு அப்ப என்ன வயசு இருக்கும்? ஒரு 33 இருக்கும் இல்லையா? 5 வயசு மூத்தவனா இருக்கலாம். ஏசப்பாவோட வயதுல மூத்தவன் அப்பயே வியாதியில படுத்துட்டான். 38 வருஷமா வியாதியில படுத்தவன். ஆண்டவர் வந்து அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? என்ன இந்த கேள்வி? கொஞ்சம் டீப்பா ஆவிக்குள்ள யோசித்து பாருங்க. உங்க பக்கத்துல இருந்து தான் ஏசப்பா கேட்க, உன் பிரச்சனையில இருந்து நீ வெளியே வரணும்னு விரும்புகிறாயா? என் மேல சந்தேகம் இல்லாம நீ விரும்புகிறாய்? இந்த இயேசுவால் எனக்கு எல்லாம் தர முடியும்னு விரும்புகிறாய்? That is Lord's question. நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய். அவன் சொஸ்தமாவும் ஆக மாட்டான்னு இயேசுவாக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். அவனை சுகப்படுத்த போறோன்னு இயேசுவாக்கு தெரியும். அதனாலதான் கேட்டாரு, நீ கொண்டு போய் குளத்துல இறங்கி ஃபர்ஸ்டா போய் காலை நினைச்சாதான் நீ சொஸ்தமாகன்னு நீ நினைக்காத. நீ இப்போ சொஸ்தமாகணும்னு விரும்புகிறாயா? உங்களுடைய பிசினஸ் ஆக இருக்கட்டும், உங்களுடைய பணமாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாக இருக்கட்டும், எல்லாம் லாஸ் ஆயிருக்கும். கவலையே விடாதீங்க, கவலையே விடாதீங்க. ஏசுபாட்டை ஒப்பு கொடுங்க, எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக் கொள்வீங்க. நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல, வர்ஷிப் அப்ப ஜேக்கப்போட சேர்ந்து, சொன்ன சொல்லி காக்கும் தேவன். இல்ல, ஒரு அருமையான வார்த்தை. சொன்ன சொல்லி காக்கும் தேவன். உங்க வாழ்க்கையில நிறைய வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார், அந்த சொன்ன சொல்ல காப்பாத்துறது. என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான் 2-3 வசனம் கொடுத்தாரு, சொன்ன சொல்ல காப்பாத்துறது. இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்காரு. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28:11 வாசிங்க. ஆதியாகமம் 28:11. ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. 28:11 அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வருவேன். 15 வாசிங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர
பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அவன் தூங்கும் போது ஏணியில ஏறதை இறங்குறதுமா பார்த்தான். யாக்கோபுக்கு பரலோகம் திறந்து இருந்ததை கனவுல ஆண்டவர் காட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அங்க நின்னுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த பரலோக வாசல்ல இருந்து ஏணியில டாப்ல நின்று சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா ஒரு நாளும் மாற மாட்டாரு. கவலையே படாதீங்க. நீங்க ஜெபிக்கும் போது, பாரப்பட்டு ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஒரு வசனம் கொடுப்பாரு உங்களுக்கு. அந்த வசனத்தை இருக்க பிடிச்சுக்கங்க. அந்த வசனத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறாதீங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது. அதே போலதான் பாருங்க, யோசுவா 1:5 வாசிங்க. யோசுவா 1:5. நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா. நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ஜாஷுவா, டோன்ட் பி அஃப்ரைட். யோசுவான்னு சொல்லி நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதை குறித்தும் கலங்காதீர்கள். ஏதோ ஒரு கவலையோடு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எந்த கவலையும் உங்களுக்கு வேணும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லிட்டு போயிருவீங்கன்னு சொல்லி என்னோட அனுபவத்தை சொன்னேன்னு இன்னைக்கு நாள் ஃபுல்லா சொல்லணும். ஆண்டவர் என்னை இப்படி நிறுத்தி இருக்கிறதுக்கு என்னுடைய அனுபவத்தை சொன்னா நாள் புதுசு சொல்லணும். சோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை செஞ்சிருக்காரு. அதனாலதான் நான் ஜீவனோடு நின்று கொண்டேன் அவருடைய நாமத்தினால். ஒரே ஒண்ணு வச்சுக்கோங்க, நீங்க இப்ப பாக்குற வேலை, உங்களுடைய பணம், பதவி எல்லாம் நீங்க சம்பாதிச்சதே கிடையாது. எல்லாம் இந்த உலகத்துல நீங்க வாழ்றதுக்காக இயேசுவா போட்ட பிச்சை. ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உங்களை வச்சு ஏதோ ஆண்டவருக்கு காரியம் நடக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் உங்களையும் என்ன ஜீவனோடு வச்சிருக்காரு. எல்லாத்தையும் என்னைக்கோ தூக்கி இருப்பாரு. நம்ம அவர் டிசைட் பண்ணி இருந்தாருன்னா என்னைக்கோ தூக்கி இருப்பாரு. என்னால அவருக்கு ஏதோ வேலை நடக்க வேண்டியது இருக்கு. என்னால அவருக்கு ஏதோ ஒரு வேலை நடக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் என்ன ஜீவனோடு வச்சிருக்காரு. சோ அந்த படுத்திருந்தவர் சொன்னா, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு ஆண்டவர் கேட்டோன்னு அப்படி நிமிர்ந்து பார்த்தான் பாருங்க. அவர் 33 வயசு திடகாத்திரமான வாலிபன். கண்டிப்பா தண்ணி கலங்கும் போது என்னை கொண்டு போய் முதல்ல தூக்கி கொண்டு போய் விட்டுருவாருன்னு நினைச்சான். அப்படிதான் அவன் நினைச்சான். ஏசப்பா என்ன தூக்கிட்டு போயிருவாரு, அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறாருன்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் சொன்னார் அடுத்த வார்த்தை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா சொல்லுங்க. சோ எனக்கு ஒருவர் இல்லை நீ நினைக்கவே நினைக்காது. I am always be with you. நான் உன் கூடயே இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? உன்னை அநேகரை பிடிக்கிறதுக்காக உன்னை வச்சிருக்கேன். எலும்பி நட, எலும்பி நட. நீ என்னுடைய நாமத்தினாலே எலும்பி நடன்னு ஆண்டவர் சொல்றார். உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான்னு சொல்லி வேத வசனத்தை வாசிக்கிறார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். உடனே அவன் சுஸ்தமாகி, அவ்வளவுதான். தண்ணியிலையும் கால் வைக்கல, ஒண்ணும் பண்ணல. உங்களுக்கு ஒரு வியாதி, உங்களுக்கு ஒரு பாரம், உங்களுக்கு ஒரு கவலை, ஒரு கண்ணீர், ஏசப்பா எப்படியாச்சும் ஆள் அனுப்புவாரு சுகமாக்குறீங்க. இல்லவே இல்லை. நீங்க இருக்கிற ரூம்ல முடிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அங்க இயேசுவா வந்துருவார். உங்களுடைய தேவையெல்லாம் அங்க வந்து சந்திப்பார். அங்க வந்து சந்திச்சுட்டு உங்களை பார்த்து கன்சர்னோட பேசுவாரு. மகனே மகளே கலங்காதே, நான் உன் கூடயே. ஐ எம் ஆல்வேஸ் பி வித் யூ. வார்த்தை பாருங்க, ஐ எம் ஆல்வேஸ் பி வித் யூ. நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் என்னோடு கூட இருக்கு. அந்த விசுவாச நம்பிக்கையில கொஞ்சம் கூட ஷேக்கே ஆகாதீங்க. அங்கிட்டு இங்கிட்ட ஆகவே ஆகாதீங்க. அப்படியே ஃபார்மா நில்லுங்க. ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்படிதான் ஒரு மக சொன்னான் பைபிள். அப்படிதான் ஒரு மக சொன்ன, என்னானாலும் பரவாயில்லன்னு சொல்லி
சோ இவன் சொன்னா 38 வருஷமா படுத்திருந்தவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று சொல்லி பார்ப்போம். ஆண்டவரை துதித்துக் கொண்டு போனான் என்று சொல்லி பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பாராட்டின நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக ஏதாவது ஒன்று சொல்லுங்க. போன தடவை நான் சொன்ன மாதிரிதான், இந்த வருஷத்துல குறைஞ்சது 5 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு பிளான் பண்ணுங்க. நீங்க யூ டிசைட் யுவர்செல்ஃப். உங்க கவலை, கண்ணீர், வேதனை தூக்கி ஓரமா வைங்க. எல்லாத்தையும் நீங்க கவலைப்படுறதுனால யார் ஒரு முலத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்புறம் எதுக்கு போய் கவலைப்படுறீங்க? சான்ஸே இல்ல. டைம் வேஸ்ட் பண்றீங்க நீங்க கவலைப்பட்டு கொண்டு. யாருக்காச்சும் ஏதாச்சும் சொல்லணுமா, வசனம் நான் சொல்லி கொடுக்கணுமா, புக் மார்க் வாங்க முடியல, உட்காந்து ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வாங்கி உட்காந்து எழுதுங்க. வசனத்தை வரிசையா எழுதிட்டே இருங்க. அந்த வசனம் உங்களுக்கு கூட பேசிட்டே இருக்கும். உங்க கவலை அப்படியே போயிட்டே இருக்கும் வெளியே. அவன் சொல்லுங்க. அனுபவத்துல சொல்றேன். நான் நிறைய முறை அப்படி உட்காந்து எழுதியிருக்கேன். நான் வசனத்தை என் டைரியில எழுதியிருக்கேன். ஒரு அதிகாரம் எடுத்து அப்படியே எழுதிட்டே இருப்பேன். அந்த வசனம் பேசிட்டே இருக்கும் நம்மளோட. உங்க கவலை, வேதனை எல்லாம் போயிட்டே இருக்கும். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஒருவர் மேல என்று சொன்னான். எப்படிப்பட்ட ஒரு என்று பார்க்க வந்த சகையுக்கு ரட்சிப்பை கொடுத்த தெய்வம். ஒருவரும் இல்லை என்று சொன்ன மகனுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர். அடுத்ததாக பார்க்கலாம், ஒரு பெண்மணியை குறித்து வாசிக்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எஸ்தர் 4:14. இப்போதும் நாங்கள் அரண்மனை காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அண்டர்லைன் பண்ணுங்க. யாருக்கு தெரியும்? Who knows? Who knows? யாருக்கு தெரியும்? நீ இப்படிப்பட்ட மேன்மையை அடைவதற்கு, ராஜ மேன்மையை அடைவதற்கு உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. நீ இப்படிப்பட்ட நன்மைகளை பெறுவதற்கு நீங்களே யாரு? ஹலோ, இருக்கீங்களா? நீங்களே யாரு? நான் இயேசுவோட ராஜகுமாரன். நீங்கெல்லாம் ராஜகுமார் இருக்கீங்களா? ஏன் தெரியுமா? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னனா இருக்கிறாரு. அவர் அப்பா பிதாவின் கூப்பிட்டுருக்கோம். நீங்களும் நானும் ராஜகுமாரர்கள், ராஜகுமாரர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில், in the presence of the Lord, we are the queen and the Lord's son and daughters. Prince. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய ராஜகுமார், நீ என்னுடைய ராஜகுமாரன். எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்ன காரியம் யாருக்கு தெரியும்? நீ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை மக்களுக்கு பெற்று தருவதற்காக உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. உங்களுக்கு இந்த கிறிஸ்தவ பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கலாமே. உங்களை இந்த ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கலாமே. இந்த ராஜ மேன்மையில நீங்க சேர்ல அழகா உட்கார்ந்துருக்கீங்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ராஜ மேன்மை. மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து கேட்டான், உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கு. மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புங்க? அண்ணன் தங்கச்சியா? அண்ணன் மகளா? அப்படின்னா என்ன உறவு? அண்ணன் மக இல்லையம்மா, சித்தப்பா மக. அண்ணன் தங்கச்சி தான். கை தட்டுங்க அந்த பாப்பா. சித்தப்பா மகளை தான் தான் மகளா எடுத்து வளர்த்தாங்க. எஸ்தரை அப்படிதான் எடுத்து வளர்த்தான். சோ அவன் மொர்தெகாயை எஸ்தர் அந்த ராஜாத்திய ஆக்கின பிற்பாடி அவன் ராஜாவுடைய அரண்மனையில வாசல்ல போய் உட்கார்ந்து இருக்கான். அவன் தான் வளர்த்தான் அவளை. ஆனா அவ என்ன சொல்றாளோ அதை அப்படியே கேட்டான். மொர்தெகாய் என்ன சொன்னானோ அதை அப்படியே கேட்டான். இங்க அமர்ந்து இருக்கிற வாலிப தம்பிமார், தங்கச்சிமார் எந்திரிச்சு நில்லுங்க ஒரு நிமிஷம். சொல்லி சேர்த்துங்க. வாலிப தம்பிமார், தங்கச்சிமார் எழுப்பி நில்லுங்க. எங்க சேச்சா
உங்களை எழுப்பணுமா? ரைட், ஒரு அலையில சொல்லாமா? என்னுடைய பிள்ளைகள் ராஜகுமாரர்களாக ராஜகுமாரிகளாக நினைக்கிறார்கள். உங்க மனசாட்சியில் இப்படி கை வைங்க. உண்மை சொல்லுங்க. ஏசப்பாக்கு முன்னாடி, ஆண்டவரே, என் தாய் தகப்பன் பேச்சு நான் கேட்கிறேன். சத்தமா சொல்லுங்க. கேட்கிறீங்களா? நான் கேட்கலையா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறேன். நான் என் தாய் தகப்பன் பேச்சை கேட்டு அதன்படி நடக்க நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எஸ்தரை போல் மொர்தெகாய் என்ன சொன்னானோ அப்படியே. இங்க நிக்கிறதுல எத்தனை பேர் உங்க அம்மா அப்பாவை இன்னைக்கு காலையில திட்டிங்களோ எனக்கு தெரியாது, நேற்று திட்டிங்களோ, தேவையில்லாத வார்த்தை பேசுறீங்களோ எனக்கு தெரியாது. But God is asking you, you can't escape from Lord's presence. கர்த்தருடைய பார்வையிலிருந்து நீங்க தப்பிச்சே போக முடியாது. You can't escape. உன் தாய் தகப்பனை அவதூறாக பேசுவது, உன் தாய் தகப்பனை எதிர்த்து பேசுவது, ஏசப்பா உங்களுக்கு பர்மிஷனே கொடுக்கல. பர்மிஷனே கொடுக்கல. Surrender yourself to Jesus Christ today itself. இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நான் எஸ்தரை பத்தி நான் படிக்கும் போது நான் அழுதுருக்கேன் நிறைய நாள். மொர்தெகாய் என்ன சொன்னோம், இத்தனைக்கு தான் சித்தப்பா மகன் அண்ணன், அவன் சொல்றது கேட்கணும்னு அவசியம் இல்லை. ராஜ குமாரத்தியா நிக்கிறா உள்ளுக்குள்ள, ராஜாவுக்கு பக்கத்துல இருக்கா. அவன் இவன் பேச்ச கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா மொர்தெகாய் என்ன சொன்னானோ அதை அப்படியே அவ கேட்டான்னு சொல்லி பாருங்க. So be alert and surrender yourself to Jesus Christ. ஏசப்பா அவங்களை பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட மறந்து போயிடாதீங்க. உங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேசிருக்கீங்களா, திட்டிருக்கீங்களா, இன்னைக்கு போய் சாரி கேளுங்க. வெட்கமே படாம சாரி கேளுங்க. ஏசப்பா சந்தோஷப்படுவார். முரட்டாட்டமா இல்ல நான் போய் கேட்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. ஏசப்பாவுக்கு உங்களுக்கு தொடர்பே இருக்காது. சாபம் இல்லை. இது இட் இஸ் a kind request to you all. அமர்ந்திருக்க பெற்றோர் ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளை மாறணும்னு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. Please be seated. உட்காருங்க. சோ மொர்தெகாய் சொன்னதை கேட்டு எஸ்தர் அப்படியே சரண்டர் பண்ணாங்க, முழுவதுமாக ஒப்பு கொடுத்து. அதனாலதான் ஒரு காரியம் சொன்னா பாருங்க, வாசிக்கலாம். எஸ்தர் 2:15 வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயிலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்த போது அவன் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே இல்லாமல் ஒன்றும் கேட்கவில்லை. Thank you. So வேற எதுவுமே கேட்கல. சிறிய தகப்பன் அவன் எடுத்துக்கொண்டான், அந்த சேலஞ்சை எடுத்துக்கொண்டான். எஸ்தருடைய காரியத்தில் அவன் சேலஞ்சை எடுத்துக்கொண்டு அவன் சொன்ன ஒரு காரியம் பாருங்க, கடவுளுக்கு பிரியமான மக்களாக அவனை வளர்ப்பது மாத்திரமே அவன் செய்த பெரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. அவன் அப்படி சொல்லிட்டு சொல்றான், யாருக்கு தெரியும் உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொல்லி. உடனே அழுதா பாருங்க. எஸ்தர் அழுதுட்டு சொல்றா, அவள்கிட்ட பார்த்து சொல்ல வந்தவள்கிட்ட சொல்லி அனுப்புறான், மொர்தெகாயும் நீங்களும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காருங்க, பாஸ்டிங் இருங்க. நான் யூத ஜனத்துக்காக ராஜாவிடத்துல போகிறேன். என் டேர்னே கிடையாது, இது என்னோட டேர்னே கிடையாது. நான் போக போறேன் முன்னாடி, நான் போய் முன்னாடி நின்று ராஜாவிடத்துல பேச போறேன். நீங்க அதுக்காக ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்ன அடுத்த ஒரு வார்த்தை சொன்னான், நான் செத்தாலும் சாகிறேன் யூத மக்களுக்காக. எனக்கு அருமையான தேவ ஜனமே, பெற்றோராகி உங்களிடத்துல நான் கேட்கிறேன், எத்தனை நாள் உங்க பிள்ளைகளுக்காக பாஸ்டிங் இருந்தது ஜெபம் பண்ணி? எத்தனை நாள் உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து அழுது ஜெபிச்சிருக்கீங்க? You ought to do it. You ought to do it. நீங்க நிச்சயமாக செய்யணும். அது குழந்தையா இருந்தாலும் சரி, வயதுல இருந்தாலும் சரி, வளர்ந்த பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்க உபவாசித்து செபிக்க வேண்டும். எஸ்தர் சொன்னா, நான் செத்தாலும் சாகிறேன் யூத மக்களுக்காக. நீங்க இன்னைக்கு ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உமது மந்தையில ஆடுகளை சேர்ப்பதற்கு நான் செத்தாலும் சாகிறேன்.
இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். என்னுடைய பாரமான ஜெபம் என்ன தெரியுங்களா? இப்படி நான் செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே நான் ஆண்டவர்கிட்ட போயிடணும், இறந்து போயிடணும். அதுதான் என்னுடைய பாரமான ஜெபம். ஆண்டவரோட நான் ஐக்கியமாயிடணும். நான் செத்தாலும் சாகிறேன். I am ready to die for you, Jesus Christ. உமக்காக நான் மரிக்க ஆயத்தமாக இருக்கேன். உமக்காக நான் மரிக்க ஆயத்தமாக இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பாரம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மொர்தெகாய் சொன்ன மாத்திரத்துல, எஸ்தர் சொன்ன மாத்திரத்துல மொர்தெகாய் உடனே ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தான். அவ போய் ராஜாவிடத்துல பேசும் பொழுது கடைசியிலே யார் மாட்டிக்கொண்டது? ஆமான் மாட்டிக்கொண்டான். அவன் தான் மொர்தெகாய்க்கு எத்தனை முழம் தூக்கு செஞ்சிருந்தான்? 50 முழம் தூக்கு செஞ்சிருந்தான். அவன் வீட்டிலே செஞ்சு வச்சுட்டு வரான். அதே தூக்குல அவனை தூக்கி போட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை உங்களுக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கு, உங்களுக்கு பாடுகள் நிறைய இருக்கு, உங்களுக்கு எதிரி நிறைய இருக்காங்க, பக்கத்து வீட்டுல நிறைய எதிரி இருக்காங்களா? கவலையே படாதீங்க. ஒரே ஒரு வாசனை நீங்க சொல்லுங்க போதும். யாத்திராகமம் 14:13 வாசிங்க. யாத்திராகமம் 14:13 சீக்கிரமா நோக்கி ஒரு அலையில சொல்லாமா? இன்றைக்கு காணுகிற எகிப்தியரை என்னைக்குமே நீங்க பார்க்க மாட்டீங்க. அலையில சொல்லுங்க. இன்னைக்கு வர்ற பிரச்சனையை இன்னையோட முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். இனிமேல் பார்க்கவே மாட்டீங்க நீங்க. Believe in Jesus Christ. அதனாலதான் 14 அழகாக சொல்லுகிறது, யுத்தம் பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்றாராம். ஆண்டவர் எனக்காக ஃபைட் பண்ணுகிற தேவனாக இருக்கு. எனக்காக 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 உனக்காக நான் மரித்தேன், நீ எனக்காக நீ என்ன செய்ய? அதான் கடவுள் இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்கிறேன். I have died for you. What have you done for me? உனக்காக நான் மரித்தேன், எனக்காக என்ன செய்ய? ஆண்டவரத்தில் கொடுக்கலாமா? கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆகிலும் அப்படின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அதுதான் அவனுக்கு டர்னிங் பாயிண்ட். எஸ்தருக்கு டர்னிங் பாயிண்ட் யாருக்கு தெரியும்? 38 வருஷமா படுத்திருந்தவனுக்கு ஐ ஹவ் நோபடி, ஒருவரும் இல்லை. சகேயுக்கு எப்படிப்பட்ட ஒரு எல்லா கேரக்டர் நான் தான். பைபிள்ல யாரோ ஒரு கேரக்டர் இல்லை, எனக்கு தான். சோ பேதுரு சொல்லுகிறான், அவனுக்கு என்ன வேலைங்க? பேதுருக்கு மீன் பிடிக்கிறது தான் வேலை. ஏசபாக்கு என்ன வேலை? அச்சோ இல்ல, உலக பிரகாரமா தச்சு வேலை. அவங்க அப்பா யோசிப்பு தச்சு வேலை செய்யறவரு. அந்த தச்சு வேலை தான் அவருக்கு தெரியும். அப்படிதான் பேதுரு நினைச்சேன். ரைட்டா? இவருக்கு தச்சு வேலை தானே தெரியும். இவர்கிட்ட மீனை போய் ஆழத்துல போய் போட சொல்றாரு. வலைய ஆழத்துல பிரசங்கம் பண்ணிட்டாரா? போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். பிரசங்கம் முடிஞ்சிச்சா போயிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், வலையை ஆழத்திலே கொண்டு போய். அது முந்தின வசனம் 4. அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, டைட்டஸ்க்கும் ஜேக்கப்புக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். அந்த வசனம் தான். லூக்கா 5:4 தான். என்ன தெரியுமா? இந்த ஆலயத்துக்கு ஆத்துமாக்களை பிடிக்கிறதுக்கு வலைய ஆழத்துல போய் போடுங்க. சத்தமா சொல்லுங்கம்மா. வலைய ஆழத்துல போய் போடுங்க. அநேக மீன்களை நீங்க பிடிப்பீங்க. You believe in me. என் மேல நம்பிக்கை வச்சு உங்க வலைய போடுங்க. அதுதான் பேதுரு சொன்னா பாருங்க. ராமுழுது தேடிட்டேன். அவனுக்கு மீன் பிடிக்கிறதா வேலை. காலையில எங்க இருக்கும், நைட் எங்க இருக்கும், பகல்ல எங்க இருக்கும், மீன் எங்க தங்கணும் அவனுக்கு நல்லாவே தெரியும்.
அங்கேயே கிடக்குறான் அவன். அவனுக்கு எல்லாமே தெரியும். அதான் சொன்னான், ராத்திரில போய் தண்ணா அடியில போய் நிக்கும். அதனால ராம் முழுதும் தேடி பார்த்துட்டேன், ஒரு மீனும் கிடைக்கல. ஆனாலும் ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போகிறேன் ஆண்டவர். உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன். வலை கிழியத்தக்கதாக ஆத்துமாக்களை பிடிப்பீர்கள். அததான் பேசிவிட்ட ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளவு மீன் பிடிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷப்படுறியாப்பா? இல்ல இல்ல, இவைகளிலும் மேலானவைகளை நீ காண்பாய், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆகினாரா? பேதுரு பிரசங்கத்தை எத்தனை பேர் கேட்டாங்க? ஒரே நாள்ல கேட்டது எத்தனை பேரு? 5000 பேரு. ஒரே நாள்ல ஞானஸ்நானம் எடுத்தது 3000 பேரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் போகும்போது அவன் நிழல், அப்போஸ்தலர்ல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவன் நிழல் படுற இடத்தெல்லாம் வியாதியஸ்தரை படுக்க வச்சிருந்தாங்க. ஒரு சாதாரண பிஷர்மேனுக்கு அவனுடைய நிழல் பட்டு சுகமானாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனை பரிசுத்த ஆவியினால நிரப்பினார் என்று சொல்லி பாருங்க. அண்ணா காய்பா சனைகிரேன் சங்கத்தார் எல்லாம் உட்கார்ந்துருக்கான் மேல. இவன் குஷ்டரோகி இவனை எழுப்பிட்டான், சப்பானியை எழுப்பிட்டான் ஆலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து. என்னிடத்துல பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை, யோவானும் பேதுருவும் சொன்ன காரியம், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நடன்னு சொன்னான். என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். ஆமென். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நடன்னு சொன்னான். அது அடுத்த வசனம் வாசிங்களேன், அந்த சப்பானியோட இது பாருங்களேன். அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் வீட்டுக்கு போல சுகமானவனே அவர்களோட ஆண்டவரை துதிச்சுட்டே தேவாலயத்துக்குள்ள போயிட்டான். நீங்க பிடிக்கிற ஆட்டுக்குட்டி பூரா இப்படிதான் ஆலயத்துக்குள்ள சொல்லுங்க. அவன் நின்று குதித்து நடந்த, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவு நாள் சப்பானியா உட்கார்ந்து இந்த ஆலயத்துல பிச்சை எடுக்கிறவன், அவன் எழுப்பி விட்ட மாத்திரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உள்ளுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு, ஜேக்கப்பால அநேகர் சுகமாக்க போறாங்க. அந்த மகன் மூலமாக அநேகர் சுத்தமாக்கப்படுறாங்க. ஏன் தெரியுமா? அவனை அவனுடைய தாயின் கற்பத்திலே ஆண்டவர் தெரிந்து டைட்டஸையும் ஆண்டவர் தெரிந்து பல பிரச்சனை, பல போராட்டம் ஆண்டவர் ஆலயத்திலே நிற்க வைத்திருக்கிறார். அதுக்கு நான் என்ன ஆண்டவரை நான் செய்ய போறேன்? ஒண்ணுமே. நீர் இவ்வளவாக என்மேல் நீர் கன்சர்ன் வைத்ததுக்காக நன்றி என்று சொல். ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்க, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போட்டேன். எப்படிப்பட்ட ஒருவன் பார்க்க வந்த நான், எனக்கு ஒருவரும் இல்லைன்னு உங்கள்கிட்ட சரண்டர் பண்ண நான், யாருக்கு தெரியும் இந்த ராஜமேன்மையை சரியானபடி யூஸ் பண்ணுவது. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி சுபி, கண்களை மூடி சுபி, கண்களை மூடலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்ய? எத்தனை பேர் முழங்கால் படிக்கிறீங்கன்னு தெரியல. முழங்கால் படிட்டு செபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் காட் வாண்ட்ஸ். முழுமையான சரண்டர் ஆண்டவர். கம்ப்ளீட் சரண்டர். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி. ஒப்பு கொடுப்பீங்களா? ப்ளீஸ் சரண்டர் யுவர்செல்ஃப் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட ஒரு பார்க்க வந்தேன், உண்மை பார்க்க வந்தேன்னு சொல்லி, நீ எனக்காக என்ன செய்வீங்கன்னு சொல்லி பார்க்க வந்தேன். ஆண்டவரை பார்க்க வந்த எனக்கு ஒருத்தருமே கிடையாது. ஆண்டவரே, nobody is there Lord. எனக்குன்னு ஒருத்தருமே கிடையாது. என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. என் கவலையை கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. ஏற்றுப்பா, யாருமே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நீங்க சொல்றீங்க, உனக்கு ஒரு ராஜ்யமேன்மை நான் கொடுத்திருக்கேன், யாருக்கு தெரியும் சொல்லு. என் வார்த்தையின்படி நீ போனேன், அநேக மீன்களை பிடிப்பாய் என்று சொல்லி உடைந்த உள்ளத்தோடு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நான் உடைக்கப்படுவது
உம் சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற. அடுத்து ஒப்பு கொடுக்கலாமா? நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற. நான் அழுவது உம் சித்தம் என்றால் அழுகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற. உடைந்து போனேனா உம் கரத்தில் எடுத்தீரே, என் அழுகை எல்லாமே உம் கணக்கில் வைத்தீரே. உடைந்து போனேனா உம் கரத்தில் எடுத்தீரே, என் அழுகை எல்லாமே உம் கணக்கில் வைத்தீரே. உமக்கேற்ற பாத்திரமாய் மீண்டும் உருவானே, கணக்கில் உள்ள கண்ணீருக்கு பலனும் நானாவே. நான் உடைக்கப்படுவது உம் சித்தம் என்றால் உடைகிறேன் ஐயா, உம் சித்தம் நிறைவேற. கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. God is with you. God is by the side of you. உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கவலை, உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் நீக்குகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவரே, இன்றிலிருந்து என்னை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி, புதுப்பித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் என்னை புதுப்பித்துக் கொள்கிறேன். It is a renewal day, Jesus. என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், என்னைக்கோ நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு இது புதுப்பிக்கிற நாள். It is a renewal day, Jesus. என்னை புதுப்பின்னு சொல்றவங்க உங்க வலது கையை உயர்த்தினீங்க, நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென் ஜீசஸ். ஹalleluya. ஒப்பு கொடுத்த மக்களுக்காக நன்றி தகப்பனே, நன்றி இயேசுப்பா, நன்றி நன்றி இயேசுப்பா, நன்றி. It is a renewal day, Jesus. ஹalleluya. எப்படிப்பட்ட ஒருவன் வார்த்தையின்படியே நான் பார்க்க வந்தேன் ஆண்டவரே, எனக்கு ஒருத்தருமே இல்லை, யாருமே இல்லை ஜீசஸ், ஒருத்தருமே இல்லை. ஆனாலும் யாருக்கு தெரியும், நீ ராஜாத்தி ராஜகுமாரனாக இருக்க, ராஜமேன்மை உனக்கு தந்திருக்கிறேன். மறந்து போயிடாது, மறந்து போயிடாது. ஆழத்துல போய் உன் வலைய போடு, ஆழத்துல போய் உன் வலைய போடு. அநேக மீன்களை பிடிக்கும். கரங்களை உயர்த்தலாமா? உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நன்றியோடு 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 துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆத்துமாக்களுக்காக நன்றி சுவாமி, நீ இவர்களை புதுப்பித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு 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 ஜெபிக்கிற மக்களுக்கு எல்லாவற்றையும் சரண்டர் யுவர்செல்ஃப். உங்களுடைய சேவைக்காக, உங்களுடைய ஊழியத்திற்காக, உமக்காக, அப்பா